நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் பால் ரசம் மிகவும் டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருள்கள் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பூடு, சின்ன வெள்ளைப்பூடு ஒரு 2 போடுறோம். மல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 தக்காளி. நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி ரசத்துக்கு அரைப்போமோ அதே மாதிரி தான் இப்போயும் அரைக்க போகிறோம். இதே தான், தேங்காய் பால் மட்டும் சேர்க்குறோம், அவ்வளோதான். ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சு ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு நம்ம புளி கரைசல் எடுத்துக்கிறலாம். அப்புறம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் தான், ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து அதையும் நல்லா கெட்டியாக 2 டம்ளர் தண்ணி வச்சு தேங்காய் பாலை அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறலாம். கடுகு உளுந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 பட்டை மிளகா போடுறோம். ஒரு கத்து கருவேப்பிலை அதோட தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறலாம். நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை தாளிக்கிறதோடய சேர்த்துடலாம். அதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஒரு நிமிஷம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போயே நல்லா மணம் வந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 டம்ளர் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதோடு சேர்த்துடலாம். தேங்காய் பால் நம்ம ஒரு 2 டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா ரசம் நுர கூட்டுற வரையே காத்திருப்போம். உப்பு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு போட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ சூடான சுவையான நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும்.